முதல்ல நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது நம்ம தான் காரணங்கும் போது அங்கே கவலையே இருக்காது, எதை குறிச்சும் அந்த ஒரியோ இருக்காது. இப்போ ஏன் நான் கவலைப்படுறேன், அதுக்கு நான் தான் காரணம். யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், யாரோ காரணங்கிறனால கூட கொஞ்சம் கவலைப்பட்டோம். இப்போ நீங்கள் தான் உங்கள் கவலைக்கு காரணங்கும் போது என்ன ஆயிரும், அப்போ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுனே புரியுது, என் கவலைக்கு நான் தான் காரணம், உங்கள் உணர்வுக்கு நீங்கள் தான் காரணம்னதும் அதில் தான் கவலை இருக்குது, அதில் தான் சந்தோஷம் இருக்குது, அதில் தான் கோபம் இருக்குது. இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் உணர்வு உண்டாகும் போதே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என் உணர்வுக்கு நான் தான் பொறுப்பு, கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது அப்படின்னு உங்களை நீங்களே சரி பண்ணிக்கலாம். திடீர்னு கவலை வருதுன்னா ஏன் கவலை வருது, நம்ம தான் பொறுப்பு. எத்தனை நேரம் புரியுது? இதுக்கு முன்னாடி அடுத்த மேலே பழி போடும், இதுக்கு முன்னாடி அடுத்த மேலே கோவப்படும், அந்த கோபம் வன்மமாக மாறும். இன்றைக்கி பாருங்கள், ஏன் கொலை பண்ணுறாங்க, கோபம். நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான், புரியுதுங்களா? நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான், அதனால் நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். ஆமாம், நீ சொன்னதுனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, நீ செஞ்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, நீ தான் தடுத்த, நீ தான் என் அழிவு காரணம், நீ தான் என் வாழ்க்கையில் குறுக்க வந்த அப்படின்ட்டு அடுத்த மேலே வன்மை ஏன் வருதுன்னா, என் பிரச்சனைக்கு, என் உணர்வுக்கு, என் உணர்ச்சிக்கு, என் கஷ்டத்துக்கு, என் வலிக்கு, வேதனைக்கு, என் கவலைக்கும் யார் பொறுப்பு? அடுத்தவங்க மேலே பழி போட்டுருதோம். மறுபடியும் சொல்கிறேன், ஆமே. ஏன் கவலை வருது சொல்லுங்கள், ஏன் கவலை வருது, ஏன் கோவம் வருது? நம்ம உணர்வுக்கு யாரையோ பலிகேடாக ஆக்கும்போது தான் கவலை வருது, கோவம் வருது. புரியுதுங்களா? நம்ம உணர்வுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னா ஒரு நாள் வராது. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கோவம் வரும்போது இதுக்கு நம்ம தான் காரணம், ஏன் கோவப்படுறோம் அடுத்த ஆள் மேலே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், இது எப்படி உண்மையாகும்? யாரோ ஒருத்தர் என் வாழ்க்கையில் செய்கிற கெடுதலுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏசப்பாவை அவமானம் சிலுவையில் அடித்தாங்க இல்லையா, அப்போ அவருக்கு வலிச்சுதா இல்லையா? சிலுவையில் அடித்தப்போ அவருக்கு வலிச்சுது. அவர் என்ன பண்ணார்? சகிச்சார், அமைதியாக இருந்தார், பொறுமையாக இருந்தார், நிதானமாக இருந்தார். பதிலுக்கு அவர் பழிக்கலை, பதிலுக்கு அவர் கோவப்படலை, பதிலுக்கு அவர் எரிச்சல் அடையலை. புரியுதுங்களா? அவர் அமைதியாக இருந்தார். நம்முடைய உணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ யாரையுமே அதுக்கு பொறுப்பாக்கக்கூடாது. கோவப்படும் போது, வேறு என்ன சொல்கிறதுக்கு, எரிச்சல் அடையும் போது, கவலைப்படும் போது ஒரே ஒரு நிமிஷம் அந்த உணர்வில் இதுக்கு நான் தானே பொறுப்பு, நான் ஏன் கவலைப்படுறேன், ஏன் கோவப்படுறேன், அப்பா இந்த இதுலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு ஆண்டவரோடு பேசிட்டிங்கன்னா பயங்கரமான விடுதலை கிடைக்கும். நான் அனுபவித்து பேசுகிறேன், அவ்வளோ விடுதலை கிடைக்கும். அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை பற்றின நினைப்பே வராது. அப்படிலாம் இருக்குது வாழ்க்கை. ஓகே, அதனால் இதெல்லாம் நல்ல சத்தியம். இது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆழமாக புரிஞ்சு அறிஞ்சு செயல்படுத்தணும். ஓகே, God bless you.